ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு பெங்களூர் ஒன் வே ஃப்ளைட் டிக்கெட் 1Kக்குள்ளே புக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. வாங்க எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரோ இல்லை ஆப் ஸ்டோரோ எடுத்து அதானி ஒன் அப்படிங்கிற ஆப்பை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதானி ஒன் புது ஆப் அப்படிங்கிறதுனால இந்த இன்ட்ரோடக்டரி ஆஃபரை ரன் பண்ணுறாங்க. December 16, 2022 January 31, 2023 வரைக்கும் இந்த ஆஃபர் ரன் ஆகுதுங்க. ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் காட்டும். கீழே அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெயின் பேஜ் வரும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டாப் ரைட்டில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வரும். இங்கே நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி மெயின் பேஜ் வரும். உங்களுக்கு 50 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் புக் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிபார்ச்சர் அண்ட் அரைவல் போடணும் அண்ட் டிபார்ச்சர் டேட் போடணும். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சென்னை டு பெங்களூருக்கு எப்படி 1Kக்குள்ளே புக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் டிபார்ச்சர் சென்னை கொடுத்துட்டேன், அரைவல் பெங்களூர் கொடுக்குறேன். டிபார்ச்சர் டேட் உங்கள் நெக்ஸ்ட் மந்தில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்ஸ் அரௌண்ட் 1400லேருந்து 1900 வரைக்கும் இருக்குது. நான் ரேண்டமாக ஒரு டேட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்ப்போம் வாங்க. இது நான் செக் பண்ணுறது ஒன் வே டிக்கெட்டுங்க. ஸோ நமக்கு இங்கே பார்க்கும்போது ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ரேட்ஸ்லாம் 1400லேருந்தே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1494 காட்டுது. இதில் எப்படி நம்ம இன்னும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேஜ் வந்தப்பறம் உங்களுக்கு அப்ளை கூப்பன் கோடுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணுங்கள். அங்கே கிளிக் பண்ணி இந்த கூப்பன் கோடை கிளிக் பண்ணுங்கள். கூப்பன் கோட் அப்ளை ஆனதுக்கப்புறம் நமக்கு காட்டுற ஃபைனல் அமௌண்ட் 493. இதில் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்க்கு அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேருக்கான பிரேக்கப் கிடைக்கும். இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் 2ல் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும். உங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடி அண்ட் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்து ஸ்டெப் 3 போவோம். அதாங்க பேமெண்ட் பேஜ். இதில் தான் நமக்கு ஃபைனல் அமௌண்ட் தெரிய வரும். இப்போ நம்ம காட்டுற ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 742 ருபீஸ். ஸோ உங்களுக்கு பெங்களூருக்கு சென்னையிலேருந்து ஒன் வே டிக்கெட் 742 புக் பண்ணலாங்க. இது சென்னை டு பெங்களூர் மட்டும்தான் அப்ளிகபிளா அப்படின்னா இல்லைங்க. ஸோ நம்ம இன்னொரு ட்ரை பண்ணலாம். சென்னை டு கோவா வித் 2 பேசஞ்சர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கூப்பன் கோட் அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு. ஸோ நான் டிபார்ச்சர் சென்னையும் அரைவல் கோவாவும் கொடுத்துட்டு ரேண்டமாக ஒரு டேட் செலக்ட் பண்ணுறேன். மார்ச் மந்தில் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். நம்ம இது நாங்கள் டேரெக்ட் ஃப்ளைட்டும் இது பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒன் ஸ்டாப் ஃப்ளைட்டு செக் பண்ணலாம். நான் ஒரு டேரெக்ட் ஃப்ளைட் ஆப்ஷனை செக் பண்ணுறேங்க. ஸோ நமக்கு இந்த ஃப்ளைட் இண்டிகோ காட்டுறது 8720 காட்டுது 2 பேருக்கு. ஸோ அகெயின் நம்ம கூப்பன் கோடை கிளிக் பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு பார்ப்போம் எவ்வளோ காட்டுது அப்படின்ட்டு. உங்களுக்கு ஃப்ளைட் 1001 கூப்பன் கோட் மாதிரியே ஃப்ளைட் 600 கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்பைரி உங்களுக்கு 31 January 2023 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளைட் 1001 கூப்பன் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஃபைனல் அமௌண்ட் 7725 காட்டுது. ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனால் ஸ்டெப் 2ல் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இங்கே நான் இந்த வீடியோக்காக ஒரு டம்மி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். பேசஞ்சர் நேம் 1 அண்ட் பேசஞ்சர் நேம் 2. ஏன்னா நம்ம பார்க்குறது சென்னை டு கோவா 2 பேசஞ்சருக்கான ஃப்ளைட் டிக்கெட் ரேட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் பேசஞ்சர் 1 நேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேசஞ்சர் 2 நேம் கொடுக்குறேன். இந்த பேஜ்லேருந்து நம்ம ப்ரொசீட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் 3 போகும். நம்ம அங்கே தான் ஃபைனல் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க முடியும். உங்களுக்கு பேஜ் 3ல் காட்டுற ஃபைனல் அமௌண்ட் 8273ங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் கன்வீனியன்சி. ஸோ உங்களுக்கு சென்னை டு கோவா ஒன் வேக்கு சிங்கிள் ஆளுக்கு 4100லேயே புக் பண்ணலாம். இந்த கூப்பன் கோடு உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். வாங்க நம்ம சென்னையிலேருந்து கொலம்போக்கு ஒன் வே டிக்கெட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் டிபார்ச்சர் அண்ட் அரைவல் சிட்டிஸ் போட்டுட்டேன். அண்ட் டிபார்ச்சர் டேட் ஒரு ரேண்டமாக ஒரு டேட் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். நமக்கு எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு இருக்கிற லோவஸ்ட் ஃபேர் இண்டிகோவில் கிடைக்கிது. இது ஒரு நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு 6781 காட்டுது. நம்ம இந்த கூப்பன் கோட் அப்ளை ஆகுதான்னு பார்ப்போம். ஃப்ளைட் 1001 அப்படிங்கிற கூப்பன் கோடு இன்டர்நேஷ்னல் டிக்கெட்ஸ்க்குமே அப்ளை ஆகுதுங்க. வாங்க நெக்ஸ்ட் பேஜில் போயிட்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஸோ இங்கே நான் ரேண்டமாக ஒரு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தா நமக்கு ஸ்டெப் 3ல் ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது காட்டும். இங்கே நமக்கு காட்டுற ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6480. ஸோ உங்களுக்கு சென்னை டு கொலம்போ ஒன் வே ஒரு ஆளுக்கு 6400லேயே புக் பண்ண முடியுதுங்க. இந்த அதானி ஒன் ஆப்பில் உங்களுக்கு கேப் புக்கிங்கு
அதுக்கப்புறம் பிரணாம் சொல்லப்படுற மீட் அண்ட் க்ரீட் சர்வீஸு, அப்புறம் வந்து நீங்கள் பியூட்டி ஃப்ரீ ஐட்டம்ஸ் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்தமாரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.